மத்தேயு 13:52. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஒருவன் தன்னுடைய பொக்கிஷத்திலிருந்து எடுத்து கொடுக்கிற கூடியவனாய் இருக்கிறான். பொக்கிஷத்திலிருந்து எவனுமே எடுத்து கொடுக்க யோசிப்பான். இதுக்கு முன்னால ஒரு தியானத்தில் தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு பொக்கிஷம், சந்தோஷம் என்பது ஒரு பொக்கிஷம், தேவ வல்லமை என்பது ஒரு பொக்கிஷம் என்று நாம் தியானித்தோம். அது 44ஆம் வசனத்தில் இருக்கிறது. அவன் ஒரு பொக்கிஷம், ஒரு புதையல் அந்த நிலத்தில் இருக்கிறது என்று கண்டு அதை மறைக்கிறான். அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அந்த நிலத்தை நாம் தான் வாங்கணும், அடுத்தவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா போட்டி போடுவான், அவன் வாங்கிடுவான் என்று அந்த நிலத்தில் பொக்கிஷம் இருக்கிறதையே மறைத்து இவன் போய் பணத்தை சேகரித்து அந்த நிலத்தை வாங்குகிறான் என்று இயேசு சொன்னார். இப்போ இது மறைக்கிற சமாச்சாரம் இல்லை. 2 விதமான மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் மறைச்சிடுவாங்க. தங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தையும் மறைச்சிக்கிடுவாங்க, தங்களுக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தையும் மறைச்சிக்கிடுவாங்க. இன்னும் சிலர் தங்களுக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்திலிருந்து எடுத்து 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 கொடுப்பார்கள். அவங்க அதாவது 2 பெரிய கோடீஸ்வரர்கள் வீட்டு கல்யாணம் நடந்துச்சு. ஒரு கோடீஸ்வரன் வீட்டு கல்யாணம் டாம்பிகரமாக ஆடம்பரமாக நடந்துச்சு. உலகம் எங்கிலும் இருந்து அந்த சின்ன மான நிலையத்தையே சர்வதேச மான நிலையமாக மாற்றி ரொம்ப டாம்பிகமாக ஆடம்பரமாக, அந்த செய்திகளுக்குள்ளே நான் போகிறேன், எனக்கு அது அருவருப்பாக இருந்துச்சு. ஆனால் இன்னொரு டாட்டா உடைய தம்பி வீட்டு கல்யாணம் மிக எளிமையாக நடந்தது என்று நான் கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். 8 பேரோ என்னமோ தான் வந்தாங்க. ரத்தன் டாட்டாவை குறித்து நான் வாசித்தேன். அவர் தன்னுடைய சொத்துக்களில் பெரும்பகுதியை ஏழைகளுக்கு உரிய உதவுகிற அமைப்புகளுக்கு கொடுத்து விட்டார் என்று நான் ஒரு சிறிய வீட்டில் தான் அவர் ஒரு உதவியாளர் வயதாகிவிட்டது வாழ்கிறார் என்று நான் படித்தேன். அதனால் 2 விதமான மக்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் அந்த டாம்பிகமான ஆடம்பரமான கல்யாணம் நடத்தின பணக்காரன் 51,000 கிராம மக்களுக்கு சாப்பாடு போட்டான். அது ஒன்று தான், ஒரு நேரம் சாப்பாடு 51,000 பேருக்கு கிராம மக்களுக்கு போட்டிருக்கிறான். அதை தவிர மீதி எல்லாமே டாம்பிகம், ஆடம்பரம். அதெல்லாம் எனக்கு அது அருவருப்பாக இருக்கிறது. வேதமும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, ஆடம்பரத்தை. ஆனால் அவன் ஒரு மனுஷன். 44 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனுஷன் இந்த பொக்கிஷம் இருக்கிறத மறைச்சு வச்சானே, அவன் ஒரு மனுஷன். ஆனால் இங்கே 52ஆம் வசனத்தில் படிக்கிறோம், இவன் ஒரு எஜமான், வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். இவன் எஜமான் என்ன செய்கிறான்? அதை எடுத்து கொடுக்கிறான். தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன்? பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறினவன். அவன் ட்ரெயின்டு, அவன் பயிற்றுவிக்கப்பட்டவன், பயிற்சி பெற்றவன். மூலமொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, வசனத்தில் பயிற்றுவிக்கப்பட்டவன், வசனத்தில் பயிற்சி பெற்றவன். பயிற்சி பெற்றவன் மட்டுமல்ல, அதில் தேறினவன். அது மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு தேறினவன். அதெல்லாம் ஒரு பொக்கிஷம். வசனம் என்பதே பொக்கிஷம் தான். அதை எடுத்து 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 கொடுக்கணும். அதை எடுத்து எடுத்து கொடுக்கணும். நான் ஒரு வட இந்திய தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிற ஒருத்தருடைய வீடியோவை பார்த்தேன். நான் ஆச்சரியப்பட்டதுக்கு காரணம்
அந்த ஊழியக்காரர் ரொம்ப இளைஞராக தான் இருக்கார். ஒரு 40 வயசு அளவில் தான் அதிகபட்சம் இருக்கும். அது அதில் இருக்கிற காரியங்கள் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அது உண்மையாக இருந்தால் சந்தோஷம். நடக்க முடியாதவர்கள் நடக்கிறார்கள். காது கேட்க முடியாதவர்களுக்கு காது கேட்கிறது. அதெல்லாம் வீடியோவில் பார்த்தேன். அது உண்மையாக இருந்தால் நான் நிச்சயமாக சந்தோஷப்படுறேன். பெரிய கூட்டம் கூடுகிறது. கூட்டம் கூடுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு நடிகை ஒரு ஜவுளி கடையை திறக்க வந்தால் அதை விட பெரிய கூட்டம் கொடுக்கிறது. கூட்டத்தை மட்டும் நான் கணக்கில் எடுத்துக்கொள்கிறவன் அல்ல. அதே மாதிரி அவங்க போலீஸ் காவல், துப்பாக்கி ஏந்திய போலீஸ் காவல், இதெல்லாம் பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு கோணத்தில் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஒரு ஊழியக்காரனுக்கு இவ்வளோ ஒரு கணம் இருக்குது அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் அவருடைய அந்த யூடியூப்பில் போய் ஜாயின் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. சப்ஸ்கிரைப்னு இருந்தது, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். அப்புறம் ஜாயின்னு ஒன்று இருந்துச்சு. அதுக்குள்ளே போனால் அதில் போட்டிருக்கு, நீங்கள் மாதம் இவ்வளோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரான்ஸ் மெம்பர் ஆயிடுவீங்க, வெண்கலம் உறுப்பினர் ஆயிடுவீங்க. மாதம் அதை விட அதிக பணம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சில்வர் மெம்பர் ஆயிடுவீங்க, வெள்ளி அங்கத்தினர் ஆயிடுவீங்க. அதை விட அதிகமாக மாதம் பணம் கட்டினீங்கன்னா கோல்டு மெம்பர் ஆயிடுவீங்க. நீங்கள் தங்க உறுப்பினராக அதை விட அதிகம் பணம் கட்டினீங்கன்னா மாதம் 8,000 ரூபா என்னமோ கட்டினீங்கன்னா அந்த ஊழியத்துக்கு அது உங்களுக்கு மட்டும் சில வீடியோஸ் நாங்கள் அனுப்புவோம். உங்களுக்கு நீங்கள் மட்டும் தான் அந்த வீடியோஸை பார்க்க முடியும். மற்றவங்களெலாம் பார்க்க முடியாது. பணம் கட்டாதவன் இந்த தங்கம் வெள்ளி பிரான்ஸுக்கு மாதம் கட்டணுமே. ஆரம்பம் 800 ரூபாயே நம்ம ஆரம்பிக்குது. மாதம் 8,000 ரூபா கட்டினீங்கன்னா யாரும் பார்க்க முடியாத வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம். என்ன நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள், காணிக்கை ஊழியத்துக்கு காணிக்கை அனுப்புங்கள் என்று சொல்வது வேறு. இவ்வளோ கட்டினா நீ பிளாட்டினம் மெம்பரு, உனக்கு மட்டும் சில வீடியோவை நான் காட்டுவேன்னா இது என்னையா அர்த்தம்? ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன்னுடைய பொக்கிஷத்திலிருந்து எடுத்து கொடுக்கிறான். புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிறான். ஒரு தேவ மனிதன் சொன்னார், பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் எடுத்து அவன் வேதத்தின் சத்தியங்களை எடுத்து கொடுக்கிறான். அவன் வீட்டு எஜமானாகிய மனுஷன். தனக்குள்ளேயே பொக்கிஷத்தையும் சந்தோஷத்தையும் மறைச்சி வைக்கிறவன் அவன் ஒரு மனுஷன், ஒரு சாதாரண தேவ பிள்ளை. எடுத்து 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 மற்றவங்களுக்கு கொடுக்குறவன் தன்னுடைய சந்தோஷத்தையும் தனக்குள்ளே இருக்கிற வசன அறிவையும் மற்றவங்களுக்கு எடுத்து எடுத்து கொடுக்குறவன் அது ஒரு பொக்கிஷம். அவன் யார் என்றால் அவன் எஜமான், அவன் தலைவன். ஆகவே ஆண்டவர் நம்மை கொடுக்கிறவர்களாக, எஜமான்களாக ஆக்குவாராக. ஆமென்.